மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் திகதி நாளை பகிரங்கமாகிறது. பரபரப்பான நாட்களுக்குள் நுழையும் இலங்கை அரசியல் கட்சிகள். அரசு தலைவர் தேர்தல் களமிறக்கங்களும் குதிரை பேரங்களும் ஆரம்பம். பொதுஜன பிரமுனவை ரணில் விக்ரமசிங்க உடைப்பதாக நாமல் ராஜபக்ஷ பகிரங்க குற்றச்சாட்டு. நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் வேட்பாளர் அறிவிப்பால் ரணில் விசனம். சரத் பொன்சேகாவின் தேர்தல் களமிறக்கத்தால் சஜித் அணி சீற்றம். விக்கிரமபாகு கருணாரத்னாவின் மறைவுக்கு தமிழ் கட்சிகள் இரங்கல். தமிழருக்கு அரசியல் தீர்வு கோரிய நேர்மையாளர் என்கிறார் சித்தார்த்தன். இந்திய வரவு செலவு திட்டத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதால் போராட்டம். தமிழகம் தழுவிய ரீதியில் நாளை மறுதினம் திமுகவின் கண்டன போராட்டம். அமெரிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற பின்வாங்கியதாக ஜோ பைடன் அறிவிப்பு. கமலா ஹாரிஸின் களமிறக்கத்தால் மக்கள் ஆதரவில் சரிவை எதிர்நோக்கும் டொனால்ட் ட்ரம்ப். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படவுள்ள திகதி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு நிலவி வருகின்றது. நாளை அறிவிக்கப்படவுள்ள அரசு தலைவர் களத்தில் தாம் போட்டியிடவுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் அதன் பிரபலமாக முன்னாள் இராணுவ முகமாக சரத் பொன்சேகா ஆகியோர் இன்று அடுத்தடுத்து அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் திகதி உட்பட அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய குறித்த விசேட வர்த்தமானி நாளை வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழு அடுத்த வாரமே தேர்தலை அறிவிக்கும் என வதந்திகள் பரவிய நிலையில் தேர்தல் ஆணைக்குழு இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி நாளை 26ஆம் திகதி வெள்ளிக்கிழமைக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க கடந்த வாரம் கூறியிருந்தார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் திகதி மற்றும் வேட்புமனு கோரும் திகதி குறித்த இறுதி தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு RMAL ரட்நாயக்க தலைமையில் இன்று காலை தேர்தல்கள் ஆணைக்குழு கூடியது. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை நாளை வெளியிட இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேபோன்று ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் திகதி மற்றும் ஏனைய நிதிய சட்ட ஏற்பாடுகள் பற்றி தனிப்பட்ட பலரும் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு ஆணைக்குழு எந்தவொரு பொறுப்பையும் ஏற்காது எனவும் ஆணைக்குழு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இன்றைய விசேட கூட்டத்தை தொடர்ந்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க பதிலளித்தார். நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு அரசு வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வர்த்தமானியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் தினமும் இடமும் குறிப்பிடப்படும். அதேபோன்று தேர்தல் நடத்தப்படும் தினமும் அந்த அரசு வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதிக்கு பின்னர் உள்ள மிகவும் அண்மித்த மற்றும் பொருத்தமான தினமே தேர்தலை நடத்துவதற்கென தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்பு நாளையே கிடைக்கும். இதுவரை நாளும் தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடாமல் இருப்பது தொடர்பாக எந்தவொரு அழுத்தங்களும் பிரயோகிக்கப்படவில்லை. இந்த அனைத்து செயற்பாடுகளும் அரசியலமைப்பு ஜனாதிபதி தேர்தல் சட்டத்திற்கு அமையவே மேற்கொள்ளப்படுகின்றன. பலரும் வெவ்வேறு கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை மற்றும் அவதூறுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மீது முன்வைக்கின்றனர். நாளை வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் நாம் சரியான விடயங்களையே செய்துள்ளோம் என்பதை ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் பதில் காவல்துறை மா அதிபர் நியமிக்கப்படுவார். அதற்கு இணங்க பதில் காவல்துறை மா அதிபருடன் ஒருங்கிணைந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் நாளை அறிவிப்படைய உள்ள நிலையில் இந்த தேர்தலை மையப்படுத்திய குதிரை பேரங்களும் ஆதரவு தேடும் நகர்வுகளும் தீவிரமடைந்துள்ளன. அந்த வகையில் ராஜபக்ஷ அணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் சுமார் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் தமக்கிடையில் நேற்று முதல் மந்திர ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் இந்த நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன.
ராஜபக்சகளின் அணியிலிருந்து பலர் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு அந்த அணியிலிருந்து விடுபட தலைப்படும் நிலையில் அரசாங்கத்தின் அமைச்சரவை இடம் பிடிக்கும் சில முகங்களும் ராஜாங்க அமைச்சர்களும் வேறு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து கொழும்பில் நேற்று 2 இடங்களில் சந்திப்புகளை நடத்தியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 50 பேருக்கு மேல் இந்த சந்திப்பில் பங்கெடுத்துக் கொண்டதாகவும் இவர்கள் அனைவரும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் வகையில் மந்திராலாசனங்களை நடத்தியதாகவும் தெரிய வருகின்றது. கொழும்பில் இடம்பெற்ற முதலாவது சந்திப்பில் அமைச்சரவை மற்றும் ராஜாங்க அமைச்சக பொறுப்புகளில் உள்ள 30 பேர் பங்கெடுத்த அதேவேளை புறநகர் பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இடம்பெற்ற சந்திப்பில் அரசு தரப்பின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் கலந்து கொண்டதாகவும் தெரிய வருகின்றது. ராஜபக்சகளின் அணியிலிருந்து பலர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க தலைப்படுவது அவர்களின் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை கடுமையாக சீற்றப்படுத்தியுள்ளதால் ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியை உடைக்க சதி செய்வதாக இன்று அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பு உட்பட இலங்கையில் கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பிளவுபடுத்தியது போலவே ரணில் தமது தரப்பும் பிளவுபடுத்துவதாக நாமல் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தீர்மானம் எடுத்த போது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம், அவர் வரவில்லை. அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அழைப்பு விடுத்தோம், அவரும் வரவில்லை. ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுத்தோம், அவர் வந்து பொறுப்பெடுத்துக் கொண்டார். அவருக்கு நாம் முழுமையான ஆதரவுகளை வழங்கினோம். இன்று வரை எமக்கு எதிரான விடயங்களை செய்தாலும் எமக்கு பொருந்தாத கொள்கையை நடைமுறைப்படுத்தினாலும் கூட வார்த்தை ரீதியாக கூட அவருக்கோ அரசாங்கத்திற்கோ நெருக்கடியை ஏற்படுத்தவோ அல்லது அரசியல் தன்மையை சீர்குலைக்கும் வகையிலேயோ நாம் செயற்படவில்லை. கட்சி என்ற ரீதியில் எமக்கு கிடைத்த பரிசுதான் கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தியமை. எனினும் எமது கடமையை நாம் நிறைவேற்றியுள்ளோம். ஆகவே எதிர்காலத்தில் அரசியல் தீர்மானத்தை நாம் மேற்கொள்வோம். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பவர்களுக்கும் கட்சியை இரண்டாக பிளவுபடுத்த ரணில் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோன்று எமது கட்சியையும் பிளவுபடுத்த ஜனாதிபதி முயற்சிக்கின்றார். அதற்கான காரணமாகவே ஏனைய மேடைகளில் ரணிலை எமது கட்சியினர் முன்மொழிகின்றனர். எனினும் நாம் உளமாற ரணில் விக்ரமசிங்கவுக்கு உதவி செய்தோம். இறுதியில் எமக்கு கிடைத்தது என்னவோ, கட்சியை இரண்டாக பிளவு செய்யும் முயற்சி என்றால் அது தொடர்பாக அவர் சிந்திக்க வேண்டும். பிளவுபடுத்தல்களை ஏற்படுத்துவதை அவர் பழக்கமாக கொண்டுள்ளார். அவர் தொடர்பாக நாம் ஆத்திரமடையவில்லை. அந்த பழக்கத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைத்தார், நல்லாட்சி அரசாங்கத்தையும் உடைத்தார், மக்கள் விடுதலை முன்னணியை உடைத்தார், தமிழீழ விடுதலை புலிகளை உடைத்தார். பொதுஜன பெரமுனவிற்கு செய்யவில்லை என்றால் தான் பிரச்சினை. தேவையான அரசியல் தீர்மானத்தை நாட்டிற்காக நாம் எடுத்தோம். எதிர்காலத்திலும் தனிப்பட்ட ரீதியாக அல்லாமல் கட்சியை பாதுகாத்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு பொருத்தமான அரசியல் தீர்மானத்தை மேற்கொள்வோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் இன்று நாம் பேச்சு நடத்துகின்றோம். இணக்கமில்லாத விடயங்களை கைவிட்டு இணக்கமான நிலைக்கு வந்தால் அரசாங்கம் தொடர்பாக பேச்சு நடத்த முடியும். எமக்கு பொருத்தமற்ற விடயங்களுக்காக அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு எமது கட்சி தயாராக இருக்காது. போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ளதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு பலர் தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இலங்கை மக்களின் இந்த அழைப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையை கடந்த 76 ஆண்டுகளாக வங்குரோத்து நிலைக்கு இட்டுச் சென்ற திறமையற்ற அரசியல் குழுவினால் மக்கள் வழிநடத்தப்பட்டதாகவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். வருமானத்தை அதிகரிக்க நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்த வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணி வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் இராணுவ தளபதி இலங்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தன்னுடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 18வது இராணுவ தளபதியாக செயற்பட்டிருந்த பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் கட்டளையின் கீழ் தமிழீழ விடுதலை
விடுதலை புலிகள் முன்னெடுத்த தமிழ் மக்களுக்கான ஆயுத வழி உரிமை போராட்டம் மிகவும் கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இராணுவத்தில் ஜெனரல் தரத்துடன் இருந்தபோது ஓய்வு பெற்ற சரத் பொன்சேகா கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து பொது வேட்பாளராக களமிறங்கியதன் மூலம் அரசியலுக்குள் பிரவேசித்தார். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த போதிலும் அதன் பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் திகதி அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு பதவி உயர்வு பெற்ற பொன்சேகா அந்த தரத்திற்கு உயர்த்தப்பட்ட ஸ்ரீலங்காவின் முதல் இராணுவ அதிகாரி என்ற பெருமையை பெற்றிருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தாமும் போட்டியிடப் போவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் அறிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தாய்நாட்டை தொடர்ந்து அளிக்கும் தீய சக்திகளை தோற்கடிக்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ள விஜயதாச ராஜபக்ச கடந்த பல தசாப்தமாக அரச இயந்திரம் ஊழல் லஞ்சம் கப்பத்துடன் இயங்கி வந்ததாகவும் கூறியுள்ளார். மனித பெறுமதிகளை குழி தோண்டி புதைத்து அரசியல் அராஜக செயற்பாடுகள் நாட்டை வங்குரோத்த நிலைக்கு இட்டுச் சென்றுள்ளதாகவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலுள்ள அனைவரின் எதிர்கால தலைவிதியையும் தீர்மானிக்கும் திருப்பு முனையாக அமையும் என விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டின் வாழ்வு அல்லது அழிவை தீர்மானிக்கும் காரணியாக மக்களின் வாக்குகள் அமையும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கும் உரிமை அரசியல்வாதிகளிடம் கையளித்துவிட்டு காத்திருப்பதால் நாட்டிலுள்ள அனைவருக்கும் துயரமான நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசினதும் தேசத்தினதும் வெற்றிக்காக இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் தாம் வேட்பாளராக போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த பலர் வறுமையில் வாடியுள்ளதாக கூறியுள்ள அவர் வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் சமத்துவமின்மை இடைவெளி காரணமாக எழுந்துள்ள சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வரி கொள்கையை தகுந்த முறையில் திருத்தியமைக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். விவசாயம், கைத்தொழில், கடத்தொழில் போன்றவற்றில் முதலீட்டை ஊக்குவிக்கும் உத்தியாக இது செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கட்சி அரசியலில் உருவான குடும்ப பங்காளித்துவ ஆட்சி இலங்கை மக்களுக்கு சாபமாக மாறியுள்ளதை கடந்த சில வருடங்களில் மக்கள் உணர்ந்துள்ளதாகவும் நீதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை நிலைநிறுத்த சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமென குறிப்பிட்ட அவர் சரியான திசையில் வளர்ச்சியடைந்த நாடு மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும் என கூறியுள்ளார். அதற்கு அனைவரும் அனுசரித்து சென்று ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டுமெனவும் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியலாளர் தனது நாட்டு மக்களை கவனித்துக் கொள்ள வேண்டுமென்ற உன்னத பொன்மொழிக்கு மதிப்பளித்து அதனை நனவாக்கும் தமது முயற்சிகளுக்கு மக்களது முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலை நடத்த தேவையான நிதி ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் இல்லை என மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த கட்சியின் நிறைவேற்று பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் வளங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது கொழும்பிலுள்ள நட்சத்திர விடுதியொன்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று பேரவை உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சுமார் $15 மில்லியன் செலவில் 7 நட்சத்திர விடுதியாக குறித்த விடுதி அபிவிருத்தி செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடுதி கட்டடத்தின் பெறுமதி கடந்த ஆண்டு சுமார் $124 மில்லியன் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது அதனை 55.5 மில்லியனுக்கு விற்பனை செய்ய முடியும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் தற்போது $41.5 மில்லியன் குறித்த 7 நட்சத்திர விடுதியை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களுக்கான நிதியை திரட்டுவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபர் தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை அமைச்சரவையால் மாற்ற முடியாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவு தொடர்பில் சாலிய பீரிஸ் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மற்றும் அது தொடர்பான சட்ட விடயங்கள் குறித்து ஆராய்ந்து அடுத்த 2 நாட்களுக்குள் இறுதி தீர்மானம் ஒன்றை அமைச்சரவை எடுக்க உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமைச்சரவை எவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டாலும் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக மனுக்கள் தொடர்பான இறுதி தீர்ப்புகள் வெளியாகும் வரை அவர் ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக செயல்பட முடியாது என சாலிய பீரிஸ் கூறியுள்ளார். அத்துடன் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் உள்ள போது அதனை அமைச்சரவையால் ஒருபோதும் மாற்ற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவல்துறை அதிபருக்கான அதிகாரங்களை தற்போது தேசபந்து தென்னக்கோன் பயன்படுத்த முடியாது எனவும் நீதிமன்ற உத்தரவை மீற முயற்சிப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் எனவும் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த இடதுசாரி அரசியல் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்னவிற்கு முற்போக்கு பெரும்பான்மையினர் மாத்திரமொன்றில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ளவர்களும் தமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் விக்ரமபாகு கருணாரத்னவின் பூத உடல் எதிர்வரும் 27ஆம் திகதி பொரளி மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இடதுசாரி அரசியலுக்காக பெரும் தியாகங்களை செய்த நவசம சமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தனது 81வது வயதில் இன்று இயற்கை எய்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விக்ரமபாகு கருணாரத்னவின் பூத உடல் பொரளை ரேமன் மலர் சாலையில் நாளை காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரையும் 27ஆம் திகதி காலை 8 மணி முதல் 10 மணி வரையும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் மாலை 4 மணிக்கு பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டு பொரளி மயானத்தில் தகனம் செய்யப்பட உள்ளதாக நவசம சமாய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விக்ரமபாகு கருணாரத்னவின் மறைவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அரசியல்வாதிகள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். இனத்தால் மதத்தால் மொழியால் வேறுபட்டாலும் உண்மையான இடதுசாரி தலைவனாக தமிழினத்தின் அபிலாசைகளுக்கு குரல் கொடுத்து மரியாதைக்குரிய கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவின் மறைவுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் போர்க்குற்றங்கள் உட்பட தமிழ் விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக மாத்திரமன்றி அவரின் ஆட்சியின் கீழ் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கு நீதி கோரி கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தார். ஆசிரியர்களான பெற்றோருக்கு கடந்த 1943ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி பதுளை லுணுகல பகுதியில் பிறந்த விக்ரமபாகு கருணாரத்ன பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றிருந்தார். விஞ்ஞானியும் அரசியல்வாதியுமான கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். ஆரம்ப கல்வியை மத்துகம ஆனந்தா கல்லூரியில் கல்வி பயின்ற அவர் பின்னர் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் இணைந்து உயர்கல்வியை தொடர்ந்திருந்தார். இலங்கை பல்கலைக்கழகத்தின் மின் பொறியியல் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற விக்ரமபாகு கருணாரத்ன புலமை பரிசில் பெற்று லண்டன் சென்றதுடன் 1970ஆம் ஆண்டில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றிருந்தார். இலங்கை திரும்பிய அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கல்வி பணியை ஆரம்பித்திருந்தார். விக்ரமபாகு கருணாரத்ன தனது வாழ்வின் ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாக செயற்பட்டதுடன் 1962இல் இலங்கை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டதாரியாக இருந்தபோது இலங்கை சமசமாய கட்சியை ஆதரித்தார். அதன் 1972 குடியரசு அரசியலமைப்பை எதிர்த்ததுக்காக சமசமாய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் 1977ஆம் ஆண்டு வாசுதேவ நாணயக்காரவுடன் இணைந்து நவசமசமாய என்ற புதிய சமூக சமத்துவ கட்சியை உருவாக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நவசம சமாய கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்னவின் மறைவிற்கு இலங்கையில் இருக்கும் இடதுசாரிகளுக்கு மட்டுமல்லாமல் தமது அடிப்படை உரிமையை கோரி போராடுகின்ற ஒவ்வொருவருக்கும் பேரிழப்பாகும் என புலட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனையாக தொடர்ந்தும் குரல் கொடுத்து வந்த இடதுசாரி தலைவர் தோழர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்னவின் மனைவிக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாக புலோட்டின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்களது சுயநிர்ணய அடிப்படையில் நியாயமான தீர்வு கிடைப்பதற்கு விசுவாசமாகவும் நேர்மையாகவும் விக்ரமபாகு கருணாரத்ன குரல் கொடுத்து வந்தவர் எனவும் தர்மலிங்கம் சீதார்த்தன் குறிப்பிட்டுள்ளார். தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள், ராணுவத்தின் வசம் இருக்கும் நிலங்களை உரிமையாளர்களுக்கு மீள கையளித்தல் போன்ற விடயங்களுக்காக உள்நாட்டிலும் நாட்டுக்கு வெளியிலும் மிக தீவிரமாக விக்ரமபாகு கருணாரத்ன குரல் கொடுத்து வந்தார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் நேர்மையான பெரும்பான்மையின நண்பர்கள் எனும் பட்டியலில் தோழர் விக்ரமபாகு கருணாரத்னவிற்கு என்றென்றும் தனித்துவமான இடம் இருக்கும் எனவும் தர்மலிங்கம் சீதார்த்தன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களில் பயங்கரவாத குழுக்கள் ஈடுபடுவதை தடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுபல சேனா அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் பயங்கரவாத குழுக்கள் ஈடுபடுவது தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் அவற்றை தன்னால் நாடாளுமன்றில் மாத்திரம் சமர்ப்பிக்க முடியும் எனவும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரி மகாவிகாரையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்பில் தனக்கு தகவல் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றில் விவாதிக்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். இதன்படி இலங்கையில் உள்ள சில பாரம்பரிய முஸ்லிம் சமூகத்தினரிடமிருந்து கடந்த 15 முதல் 20 வருட காலப்பகுதிக்குள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்பில் தான் தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த குழுக்கள் தொடர்பில் தன்னிடம் உள்ள ஆதாரங்களை நாடாளுமன்றக்கு வெளியே பகிரங்கப்படுத்த முடியாதென அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள பிரதான கட்சிகளின் ஆதரவு கிடைக்காத நிலையில் தான் நாடாளுமன்றக்குள் செல்லவும் குறித்த தகவல்களை பகிரங்கப்படுத்தவும் உதவுமாறு கலகொட அத்தே ஞானசார தேரர் சம்பந்தப்பட்ட தரப்பிடம் கோரியுள்ளார். தேரர்கள் நாடாளுமன்றக்குள் போக வேண்டிய தேவை இல்லை என்ற போதிலும் நாட்டினதும் மக்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது தமது கடமை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தான் வெளியிடும் கருத்துக்கள் தொடர்பில் சில பயங்கரவாத அமைப்புகள் தொடர்ந்தும் விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் இதனால் தற்போது நாடாளுமன்றக்குள் மாத்திரம் கருத்து வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் கலகொட அத்தே ஞானசார தேரர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் பாரிய வளர்ச்சியடையும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் நாட்டவர்கள் இலங்கையின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு முன்னேற்றம் நோக்கி நகர்ந்திருக்கிறது. அந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 41 வருடங்கள் கடந்து நீங்கள் இந்த அளவுக்காவது சிந்தித்திருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் இத்தோடு நிற்பது மட்டுமல்ல, இதனை பரந்து பாருங்கள். இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் சேர்ந்து 2 தேசிய இனங்களாக 2 தேசத்துக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி வளர்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக மலேசிய நாட்டில் இருக்கிற பினாங்கு மாநிலம் என்பது கிட்டத்தட்ட இன்று 18 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்துக்கான நிதி அதிகாரம் அந்த மலேசிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொழுதுதான் அந்த பினாங்கு மாநிலத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது. அதே போலதான் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் நிதியத்தை கூட தொட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார். ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி, போலீஸ், காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் மீள பறிக்கப்பட முடியாத அது கௌரவமான ஆட்சி முறையாக அது இருந்தால் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக இந்த நாட்டினுடைய உண்மையான சகவாழ்வு, உண்மையான இனாக்கியம், இந்த நாட்டிலே உண்மையான ஒரு இனங்களுக்கு இடையிலான நிரந்தர வாழ்வு என்பது 2 தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஹோம்லேண்ட், அவருடைய மரபு வழி தாயகம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு தீர்வை முன்வையுங்கள். இலங்கை என்கிற நாடு இந்த உலக படத்திலே எவ்வளவு ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
தமிழர் தாயகத்தில் 8 வருட காலமாக வீதிக்கு இறங்கி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வரும் நிலையில் கிளிநொச்சியில் இன்றும் நீதி கோரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை பெற்றுத்தர மறுக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இழப்பீடுகளினூடாக திசை திருப்ப முற்படுவதாகவும் தமக்கான நீதியை பெற்றுத்தர சர்வதேசம் முன்வர வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் இன்று 8 வருடமாகவும் நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை 8 மாவட்டமும் சேர்ந்து இந்த தனித்துவமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதே வேளையில் எங்களுடைய அந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி 30ஆம் தேதி போராடி கொண்டு வந்தோம். இப்போ சென்ற மாதத்திலிருந்து 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய உறவுகள் வேண்டும். எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் மண்டியிட்டு நிற்கின்றோம். எங்களுக்கான நீதியை உறவுகளுக்கான நீதியையும் எங்களோட உறவுகளையும் தேடித் தருவதே சர்வதேசத்திடம் தான் இருக்கின்ற என்பதை இந்த உறவாய் கேட்டுக்கொள்ளும். மன்னார் பேசாலை பகுதியில் காற்றாலை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்வதற்கு மேற்கொண்ட முயற்சி மக்களின் எதிர்ப்பை அடுத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் தொடர்ச்சியாக குறித்த பிரதேசத்தில் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறி நில அளவீடு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மன்னார் தீவில் காற்றாலை அமைப்பதற்கும் கனியவள மணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கும் எதிராக மன்னார் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் உதவியுடன் ஆலயம் மற்றும் பொதுமக்களின் காணிகளை நில அளவீடு செய்வதற்கு இன்றைய தினம் நில அளவீட்டு திணைக்கள அதிகாரிகள் மன்னார் பேசாலை பகுதிக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு நில அளவீட்டு செயற்பாட்டிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் குறித்த அதிகாரிகள் நில அளவீட்டை தற்காலிகமாக இடைநிறுத்திவிட்டு திரும்பிச் சென்றுள்ளனர். எனினும் குறித்த பிரதேசத்தில் மக்களின் எதிர்ப்புகளையும் மீறி நில அளவீடு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் காலாவதியான மருந்துகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 6 தனியார் வைத்தியசாலைக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஒவ்வொரு வைத்தியசாலைக்கும் தலா 10,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினர் இந்த மாதம் 12, 18ஆம் திகதிகளில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது காலாவதியான மருந்து பொருட்களை வைத்திருந்த 6 தனியார் வைத்தியசாலைகளுக்கு எதிராக திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கும் தலா 10,000 தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. 10 வருட ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இக்குற்றத்தை செய்தால் 10 வருட தண்டனை வழங்கப்படும் என நீதிமன்ற நீதவான் மன்று எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏற்பாட்டில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி நுவரெலியா ஹட்டனில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கட்சி பேதங்களை தாண்டி அனைத்து தரப்பினரும் ஆதரவளிப்பதன் மூலம் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டங்கள் அண்மை காலமாக தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை முன்னிலைப்படுத்தி எதிர்வரும் 28ஆம் திகதி ஹட்டனில் போராட்டம் ஒன்றினை தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்னெடுக்க உள்ளது. ஜனநாயக மற்றும் அகிம்சை ரீதியான இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க முன்வர வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுப்பிள்ளை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் VFS எனப்படும் நிறுவனத்தால் நுழைவு விசைவு வழங்கும் நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, MA சுமந்திரன், ரவுகா குயிம் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் VFS எனப்படும் நிறுவனத்தால் நுழைவு விசைவு வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என இந்த மனுவில் ஊடாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் முக்கிய பாதுகாப்பு தரவுகளுக்கு இந்த நிறுவனத்தால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். VFS எனப்படும் நிறுவனத்தால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நுழைவு விசைவு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதனூடாக பல பில்லியன் டாலர் கணக்கில் பண மோசடி இடம்பெறுவதாக பாட்டலி சம்பிக்க ரணவக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடியை விட 10 மடங்கு மோசமான மோசடியை VFS நிறுவனம் இலங்கையில் முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுகா குயிம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நிறுவனத்தால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தும் வகையிலான உத்தரவை பிறப்பிக்குமாறும் தனது மனுவில் கோரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக பாகிஸ்தானுக்கான ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்தர் சந்திரஸ்ரீ விஜய குணரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி பாகிஸ்தானில் தனியார் விமான சேவை நிறுவனம் ஒன்றால் குறித்த சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் விமான சேவை நிறுவனத்தின் விமானங்கள் தற்போது பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் லாகூர் ஆகிய பகுதிகளுக்கான சேவையை மாத்திரம் வழங்குவதாக பாகிஸ்தானுக்கான ஸ்ரீலங்கா உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ரவீந்திர சந்திரஸ்ரீ விஜயகுணரத்ன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்திலிருந்து கொழும்புக்கான நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க அந்த நாட்டின் தனியார் விமான சேவை நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை தொடர்பான குறித்த தனியார் விமான சேவை நிறுவனத்தின் கோரிக்கைக்கு பாகிஸ்தான் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அரசாங்கங்களுக்கிடையில் இந்த புதிய விமான சேவை தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரவீந்திர சந்திரஸ்ரீ விஜயகுணரத்ன கூறியுள்ளார். அத்துடன் இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், முதலீடு, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து சாரதிகளுக்கான விதிகளை மீறும் புள்ளிகள் முறைமையை எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த முறைமையின் கீழ் சாரதிகளுக்கு அதிகபட்சம் 24 புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது. அதிக புள்ளிகளை பெறும் சாரதிகளின் வாகனம் செலுத்துவதற்கான உரிமம் மீளெடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் மோட்டார் வாகன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சாரதி பயிற்சியை முடித்துவிட்டு பரீட்சைகளில் சித்தியடைந்த பின்னர் புதிய உரிமம் பெறுவதற்கான முறைமையை தயார்படுத்த உள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. புதிய புள்ளி முறைமையை அறிமுகப்படுத்துவதற்கென கேள்வி மனுக்கள் கோரப்பட்டு 9 நிறுவனங்கள் விண்ணப்பித்துள்ளன. அந்த செயல்முறையை ஆரம்பிப்பதற்கான மதிப்பீட்டு செயல்முறை ஏற்கனவே இடம்பெற்று வருவதாகவும் ஸ்ரீலங்காவின் மோட்டார் வாகன திணைக்களம் மேலும் கூறியுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஒருவரை வாள் கொண்டு துரத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த 24 வயதான சந்தேக நபர் ராசாவின் தோட்ட வீதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றுக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஒருவரை வாள் கொண்டு 3 துரத்தி சென்றுள்ளனர். இந்த நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய இருவரையும் தேடும் நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்ணிவடி அகற்றும் பிரதேசங்களான முகமாலை மற்றும் பூநகரி கேரதீவு பிரதேசங்களை ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர். ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரியான அடிமட்டு மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கு உதவி வழங்குதல் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் ஆலோசகர் கடோ அகிகோ மற்றும் ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிக செயலகத்தின் அதிகாரிகள் ஆகியோரே கிளிநொச்சிக்கு சென்றுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இரு தரப்பினரால் புதைக்கப்பட்டுள்ள கண்ணிவடிகளை அகற்றும் வேலை திட்டங்களுக்காக
பல நிறுவனங்கள் உதவி பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசு திணைக்களங்கள் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை ஜனநாயக ரீதியாக பெற்றுக்கொள்வதற்கு இளைஞர்கள் முன்னெடுக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் தெளிவூட்டும் விழிப்புணர்வு நிகழ்வு இன்றைய தினம் மன்னார் முசலிக்கோட்ட கல்வி பணிமனையில் இடம்பெற்றது. நிகழ்வானது மேசுர நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் ஜார்சன் பிகிராடோ தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் போது காணி தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பது, தகவல் சேகரிப்பது, ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துவது தொடர்பிலும் தெளிவூட்டப்பட்டது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் திகதி நாளை பகிரங்கமாகிறது. பரபரப்பான நாட்களுக்குள் நுழையும் இலங்கை அரசியல் கட்சிகள். அரச தலைவர் தேர்தல் களமிறக்கங்களும் குதிரை பேரங்களும் ஆரம்பம். பொதுஜன பிரமுனவை ரணில் விக்ரமசிங்க உடைப்பதாக நாமல் ராஜபக்ஷ பகிரங்க குற்றச்சாட்டு. நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் வேட்பாளர் அறிவிப்பால் ரணில் விசனம். சரத் பொன்சேகாவின் தேர்தல் களமிறக்கத்தால் சஜித் அணி சீற்றம். விக்கிரமபாகு கருணாரத்னாவின் மறைவுக்கு தமிழ் கட்சிகள் இரங்கல். தமிழருக்கு அரசியல் தீர்வு கோரிய நேர்மையாளர் என்கிறார் சித்தார்த்தன். இந்திய வரவு செலவு திட்டத்தில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதால் போராட்டம். தமிழகம் தழுவிய ரீதியில் நாளை மறுதினம் திமுகவின் கண்டன போராட்டம். அமெரிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற பின்வாங்கியதாக ஜோ பைடன் அறிவிப்பு. கமலா ஹாரிஸின் களமிறக்கத்தால் மக்கள் ஆதரவில் சரிவை எதிர்நோக்கும் டொனால்ட் ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.